வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா பிராங்கோவின் என் காதலி நாவல் பகுதி 5. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. அனைவரும் ஹாலில் ஒன்றாக கூடி அமர்ந்திருந்தனர். அனைவரின் முன்னாலும் பூரணி பாட்டி ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் ஸ்ரீகாந்த் நின்று கொண்டிருந்தான். ஸ்ரீ, என்னப்பா இது? பூரணியோட பேச்ச கேட்டுட்டு நீ காவிரியோட பொண்ண கட்டிக்க மாட்டேன்னு சொல்றது உனக்கே நியாயமாப்படுதா என்றார் தாத்தா. ஆமா ஸ்ரீ, நீ நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லு. வேணும்னா 1 வாரம் இல்ல 2 வாரம் டைம் எடுத்துக்கோப்பா. ஆனா ஸ்ரீய கட்டிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதப்பா என்றார் அவன் பாட்டி மோகனா. இல்ல பாட்டி, இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. ஒருவேளை எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா இருந்தா கூட பாட்டிக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனா நான் கண்டிப்பா நோ தான் சொல்லுவேன். அதாவது இந்த இடத்துல என்னுடைய விருப்பத்துக்கு எந்த இடமும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாமே என்னுடைய பூரணி பாட்டியோட விருப்பம்தான். ஏன்னு நீங்க கேட்டா அதுக்கு ஒரே பதில் தான். பாட்டியோட வாழ்க்கையில அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பின ஒண்ணு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடுச்சு. இனிமேலும் கிடைக்க போறதும் இல்ல. அதனால அவங்க வாழ்க்கையும் போயிடுச்சு. சோ என்னுடைய பூரணி பாட்டியோட சின்ன சின்ன விருப்பங்களை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைவேற்றி வைக்க ஆசைப்படுறேன். என்ன காரணத்தினாலேயோ பாட்டிக்கு காவேரி அத்தையோட கல்யாணமும் சரி, அவங்க ஃபேமிலியையும் சரி ஏத்துக்க முடியல. அதோட உண்மையான காரணம் நீங்களும் நானும் நினைக்கிறது இல்லைன்னு எனக்கு உறுதியா தெரியும். ஆனா அது என்ன காரணம்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. அத பாட்டி சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டதால இனி அத அவங்க யார்கிட்டையும் சொல்ல போறது இல்ல, அது யாருக்கும் தெரிய போறது இல்ல. ஆனா என்னுடைய பாட்டியை எனக்கு தெரியும். என்னுடைய பாட்டியை நான் முழுசா நம்புறேன். வீணா அவங்க பிடிவாதம் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு தான் அர்த்தம். அத அவங்க சொல்லாட்டி கூட என்னால புரிஞ்சுக்க முடியும் என்று ஸ்ரீகாந்த் கூற பாட்டி அவன் கையை இறுக்கமாக பற்றினார். அவர் கண்கள் நிறைவதை ஸ்ரீகாந்த் கண்டான். பாட்டியின் கையை அவனும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். பாட்டி, நான் உங்களை நம்புறேன் பாட்டி. நான் என்னுடைய பூரணி பாட்டிக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. எனக்கு உண்மையிலேயே இந்த கல்யாணத்துல கொஞ்சமும் விருப்பம் இல்ல என்றான். அதை கூறும்போது அவன் மனதில் ஸ்ரீதேவி தான் நிறைந்திருந்தாள். தன் மனதில் இருக்கும் ஸ்ரீதேவியும் இங்கு இவர்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் ஸ்ரீதேவியும் ஒன்றுதான் என்று அறியாமல் அவன் அவனையே ஏமாற்றிக் கொண்டிருந்தான். அதனால காவேரி அத்தை பொண்ண நீங்க பாரதிக்கு கட்டி வச்சிடுங்க, அதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது என்றான் ஸ்ரீகாந்த். ஆமா, நீங்க பாரதிக்கே காவேரியோட பொண்ண கட்டி வச்சிடுங்க. இந்த கல்யாணம் முடிகிற அன்னைக்கு நான் என்னுடைய ஸ்ரீயையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன். நேரா கோயம்புத்தூர் போய் செட்டில் ஆயிட போறோம். அங்கேயே இருந்து அவன் கம்பெனிய பார்த்துக்கிட்டோம். நானே என்னுடைய ஸ்ரீக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். அதுக்கப்புறமா நான் காசி ராமேஸ்வரம்னு சுத்தி திரிஞ்சு கடைசியில திரும்பவும் என்னுடைய ஸ்ரீ கிட்டேயே வந்து சேர்ந்துடுவேன். நான் என்னுடைய மனசுல இப்படிதான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று பாட்டி கூற அங்கு ஒரு பேரமைதி நிலவியது. அப்படின்னா நீ ஸ்ரீதேவிய கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, அப்படிதானே என்று தாத்தா அழுத்தமாக கேட்க, நான் ஸ்ரீதேவிய தான் கட்டிக்க ஆசைப்படுறேன். ஆனா காவேரி அத்தை பொண்ணு ஸ்ரீதேவிய இல்ல, என்னுடைய மனசுல இருக்க என்னுடைய ஸ்ரீய என்று மனதில் நினைத்தவன், ஆமா தாத்தா என்றான். டே ஸ்ரீ, நீ உங்க அத்தை பொண்ண ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு.
அவ பேருக்கு ஏத்த மாதிரியே அப்படியே ஸ்ரீதேவி தாண்டா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்க 2 பேரும் முடிவே பண்ணிட்டோம். நீ இப்படி வேண்டான்னு சொன்னா அது நியாயமாடா என்றார் அப்பா. இப்பவும் காவேரி அத்தை பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா தானே ஆக போறா. எனக்கு மனைவியா இல்ல, பாரதிக்கு மனைவி ஆக போறா. அவ்வளவு தானே, வேற என்ன இதுல வித்தியாசம் இருக்கு? அவ இந்த வீட்டு மருமக தானே என்றான் ஸ்ரீகாந்த். அப்படின்னா நீ முடிவா இப்ப என்னதான் சொல்ல வர என்று அவனது அம்மா கேட்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல. பாரதிக்கு அத்தை பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாரதிக்கே கட்டி வச்சிடுங்க என்றவன், பாட்டி டவுனுக்கு போய் ஏதோ முக்கியமான பொருட்களை எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, கிளம்புங்க போலாம் என்றான் ஸ்ரீகாந்த். சரிடா ராஜா, வா போலாம், நான் ரெடியா தான் இருக்கேன் என்ற பாட்டி எழுந்து கொள்ள, அப்ப சரி நீங்க மேற்படி விஷயங்களை பேசி முடிவு பண்ணுங்க, நான் பாட்டியை கூட்டிட்டு டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் பாட்டியோடு கிளம்பி சென்றான். பாட்டியை நேராக மாதம் ஒரு முறை செக்கப்புக்காக அழைத்து செல்லும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தான் ஸ்ரீகாந்த். என்ன பூரணி அம்மா, எப்படி இருக்கீங்க என்று டாக்டர் கண்ணன் கேட்டார். எனக்கு என்ன டாக்டர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னுடைய ஸ்ரீ என் பக்கத்தில் இருக்கும்போது நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா நல்லா தான் இருப்பேன் என்றார் பூரணி பாட்டி. ஆமா, உண்மையிலே நீங்க ரொம்ப ஹெல்த்தியா சூப்பரா தான் இருக்கீங்க. உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ஆனா 40 வயசை விட ஆரோக்கியமா உங்க எல்லா உடல் உறுப்புகளும் உடம்பும் ஆரோக்கியமாவே இருக்கு. மாசம் மாசம் தவறாம வந்து செக்கப்பும் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கன்ஃபார்மும் பண்ணிக்கிறீங்க என்று டாக்டர் பெருமையாக கூற, ஆமா டாக்டர், என்ன கடைசி காலத்துல என்னுடைய பேரன்தான் பத்திரமா பார்த்துப்பான். அதனால சாகிற வரைக்கும் அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் எந்த தொல்லையும் இல்லாம இருந்து செத்து போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதனாலதான் மாசம் மாசம் வந்து என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு நான் செக்அப் பண்ணிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நான் கடைசி வரைக்கும் ஓடி ஆடி அப்படியே நடக்கணும். அவனுடைய பிள்ளைகளை கையில் எடுத்து கொஞ்சணும். அப்படியே இருக்கும்போது செத்து போயிடணும். படுக்கையில எல்லாம் விழக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் என்று பூரணி பாட்டி கூற, சரிம்மா வாங்க செக்கப்ப முடிச்சிடலாம் என்றவர் அவரை அழைத்து கொண்டு ஒரு அறைக்குள் சென்றார். சில மணி நேரங்கள் செலவிட்டு அனைத்து செக்கப்பையும் முடித்தனர். பூரணி அம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. உங்களுடைய இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க என்று டாக்டர் கூறிய பின் பாட்டியோடு அவன் மருத்துவமனையிலிருந்து கிளம்பி சென்றான். அந்த துணிக்கடையில் ஏற பாட்டி பட்டு சேலையை செலக்ட் செய்ய சேலை முன் அமர ஸ்ரீகாந்த் மெல்ல அங்கிருந்து நகர்ந்து அங்கு முழுவதும் சுற்றி வர அவன் கண்களில் சிக்கினாள் ஸ்ரீதேவி. அவள் பட்டு பாவாடை தாவணியை எடுத்து கொண்டிருக்கிறாள். அவளை கண்டதும் அவனது இதய துடிப்பு பன்மடங்கானது. ஹலோ ஸ்ரீதேவி என்று அவன் அவனையும் அறியாமல் அவளை அழைத்தான். அவனது குரலை கேட்டு வியந்து திரும்பி பார்த்த ஸ்ரீதேவி தான் பார்த்து கொண்டிருந்த உடைகளை அப்படியே போட்டுவிட்டு சட்டென்று துள்ளி எழுந்து அவன் அருகில் வந்தாள். ஹலோ ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கற? எங்க செங்கல்பட்டுக்கு வந்திருக்க என்று கேட்டான். ஆமா, இது எங்க ஊர் தான். நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்களே கண் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னையில சந்திச்சு உங்க அட்ரஸ கேட்டேன், ஆனா ஆட்டோகிராஃப் மிஸ் ஆயிடுச்சு, அதனால அட்ரஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நீங்க செங்கல்பட்டுன்னு சொன்னாரு. நான்
எங்க தாத்தா வீட்டுக்கு வந்தேன். வந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க என் கண்ணுல சிக்கவே இல்லை என்றாள். என்ன தேடி அலைஞ்சியா? ஏன்? எதுக்கு என்று அவன் எதுவும் புரியாதது போல் கேட்டான். அது வந்து வந்து உங்களை பார்க்கணும்னு துணிச்சு, அதுதான் என்றாள். அவளது கண்கள் பட்டாம்பூச்சி போல் படபடக்க அவளது இதயத்தை அவன் உணர்ந்தான். அவள் தன்னை நேசிக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. ஓ அப்படியா என்றான். உங்க அட்ரஸ கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டாள். நான் மாரியம்மன்பட்டி கிராமத்துல தான் இருக்கேன். நீங்க எந்த கிராமம் என்று கேட்டான் ஸ்ரீகாந்த். மாரியம்மன்பட்டியா? அதுதான் எங்க தாத்தா ஊரு, அதுதான் எங்க சொந்த ஊரு. நான் அங்கதான் வந்திருக்கேன். அப்ப சரி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அங்க இருக்க அம்மன் கோயில்ல சந்திக்கலாமா என்று கேட்டாள் ஸ்ரீதேவி. ஓஎஸ், நாளைக்கு காலையில 10 மணிக்கு தானே, கண்டிப்பா வந்துடுறேன் என்றான். அதற்குள் ஸ்ரீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. அம்மா தான் கூப்பிடுறாங்க, அம்மா அந்த பக்கம் இருக்காங்க. சரி, அப்ப நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் என்றவள் அவனிடமிருந்து நடந்தகின்றாள். அவள் சென்ற திசையையே ஸ்ரீகாந்த் பார்த்தபடி நிற்க பாட்டி அவரது சேலையை எடுத்து முடித்திருந்தார். ஸ்ரீ, நீ ஷர்ட் எடுக்கலையாப்பா என்று கேட்டார். எடுக்கிறேன் பாட்டி என்றவன் தனக்கு பிடித்த ஒரு ஷர்ட்டை எடுத்து அதை பேக் செய்ய கொடுத்தான். பாட்டியோடு அவன் பில்லை பே செய்து கொண்டு நிற்கும் போதுதான் தன் முன்னால் இருக்கும் அந்த கண்ணாடி வழியாக அந்த காட்சியை கண்டான். அவனது ஷர்ட் பேக் செய்து அங்கு மேஜை மீது வைக்கப்பட்டிருந்தது. அந்த மேஜையின் அருகில் நிற்கிறாள் ஸ்ரீதேவி. அவள் ஏதோ ஒன்றை மடித்து அந்த கவரினுள் வைப்பதை அவன் அந்த கண்ணாடி வழியாக கண்டான். இவையத அந்த கவருக்குள்ள வைக்கிறா என்று எண்ணியபடியே பில்லை பே செய்துவிட்டு தன் ஷர்ட் பேக் செய்து வைத்திருந்த அந்த கவரையும் எடுத்துக்கொண்டு பாட்டியோடு கிளம்பினான். அவன் கிளம்பி செல்லும் முன் ஸ்ரீதேவி கிளம்பி இருந்தாள். காரில் வந்து ஏறியதும் தன் ஷர்ட் இருந்த அந்த கவரை திறந்து அதனுள் மடித்து வைத்திருந்த அந்த காகிதத்தை எடுத்தான். அது அந்த கடையின் பில் என்று அவனுக்கு புரிந்தது. இந்த பில்லை எதுக்காக இதுக்குள்ள வச்சா என்று மனதில் எண்ணியபடியே அதை பிரித்து பார்க்க பில்லின் பின்புறத்தில் ஏதோ எழுதியிருக்கிறது. அதை கண்டதும் அதை அவன் அப்படியே மடித்து தன் பாக்கெட்டில் திணித்தான். பாட்டி, வேற எங்கேயாவது போகணுமா என்று கேட்டான். இல்லப்பா, நேரா வீட்டுக்கு போலாம் என்றார் பாட்டி. சரி பாட்டி என்றவன் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான். வீட்டை அடைந்ததும் அவன் தன் ஷர்ட் கவரை மட்டும் எடுத்துக்கொண்டு பாட்டியின் கவரை பாட்டியிடம் கொடுத்துவிட்டு தன் அறைக்கு வந்தான். அறைக்கதவை சாத்தி தாளிட்டவன் படுக்கையில் வந்து அப்படியே விழுந்தான். பாக்கெட்டில் இருந்த அந்த காகிதத்தை எடுத்து பிரித்தான். ஹலோ மை டியர் ஸ்ரீ, ஐ லவ் யூ ஸ்ரீ, ஐ லவ் யூ சோ மச். உங்களை நான் காதலிச்சிட்டு இருந்திருக்கேன்ற விஷயமே உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான், உங்களை இனிமே பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா உங்களை பார்க்க நான் துடியா துடிச்சேன். உங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்னுடைய காதலை சொல்லிடணும்னு நான் ரொம்ப தவிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு என் முன்னாடி ஒரு சர்ப்ரைஸா நீங்க வந்து நிப்பீங்கன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை ரொம்ப 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 காதலிக்கிறேன். ஆனா நான் இப்போ ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கேன். எங்க வீட்டுல கல்யாண பேச்சு அடிபடுது. எனக்கு அந்த கல்யாணத்துல கொஞ்சமும் விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு 10 மணிக்கு நம்ம கோயில்ல சந்திக்கும் போது உங்களுடைய விருப்பத்தை என்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும். கோயில்ல சந்திக்கும் போது இதையெல்லாம் உங்ககிட்ட பேசுற தைரியம் எனக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களை நான் தேடி அலைஞ்சேன். உங்களை பார்த்ததும் என்னுடைய காதலை சட்டுன்னு சொல்லிடணும்னு நான் ஆசைப்பட்டேன்.
ஆனா உங்களை பார்த்ததும் என்னால எதுவுமே பேச முடியல. நாளைக்கும் உங்களை சந்திச்சாலும் இதுதான் என்னுடைய நிலைமையா இருக்கும்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு லெட்டர் எழுதி இந்த கவருக்குள்ள நான் வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அதை வெளிப்படையாவே நீங்க நாளைக்கு சொல்லிடலாம். எதுவா இருந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இப்படிக்கு உங்கள் அன்பு காதலி ஸ்ரீதேவி, உங்கள் ஸ்ரீ என்று எழுதி முடித்திருந்தது. அதை வாசித்ததும் காவேரி அத்தையின் மகள் ஸ்ரீதேவியும் இந்த ஸ்ரீதேவியும் ஒன்றோ என்ற சந்தேகம் அவன் மனதில் எழுந்தது. சேச்ச, அப்படியெல்லாம் இருக்காது. ஸ்ரீதேவின்ற பேர்ல எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அந்த ஸ்ரீதேவி வேற ஸ்ரீதேவியா தான் இருக்கும் என்று தன் மனதை சமாதானம் செய்தான் ஸ்ரீகாந்த். அந்த கடிதத்தை அப்படியே தன் மார்போடு சேர்த்து வைத்து படுக்கையில் வெகு நேரம் அப்படியே கண்மூடி படுத்திருந்தான். ஏனோ அந்த காகிதத்தை அணைத்த போது ஸ்ரீதேவியையே அணைத்துக் கொண்டது போல் அவனுக்கு தோன்றியது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.